ஹாய் கைஸ், குட் மார்னிங். இது நம்மளோட எப்பட்றா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பிக் பாஸ். ஸோ இன்னைக்கு சாட்டர்டே சண்டே விஜேஎஸ் வந்து என்ன செய்ய போறாருன்னு தெரியல. இந்த 8 கண்டஸ்டன்ஸுக்கும் வெளியிலேருந்து உள்ள வந்து அந்த 8 கண்டஸ்டன்ஸையும் ரோஸ்ட் பண்ண போறாரா, இல்லை ஃபைனல்ல 8 கண்டஸ்டன்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க இல்லைங்களா, அவங்கள ரோஸ்ட் பண்ண போறாரா என்ன அப்படிங்கிறது தெரியல. அதுக்குள்ளேயுமே நம்ம சோசியல் மீடியா எல்லாரும் அருணாவை வெளியேற்ற போறாங்க, சாச்சனாவை வெளியேற்ற போறாங்கன்னு பீதியை கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தம்ப்நெயில்லாம் அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. ஸோ நேற்று நைட்டு இப்போ வரைக்கும் என்ன நடந்தது பிக் பாஸ்ல ஒரு சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துடலாமா? ஸோ நேற்று வந்து இந்த ரவீந்தர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து விஷாலோட மண்டையை கழுவிட்டு இருக்காரு நைட்டு உட்காந்து. கழுவுன்னு கழுவுறாரு. நீ பண்ண தப்பு, தர்சிகா வெளியில எப்படி போர்ட்ரேட் ஆச்சுன்னு என்னென்னத்தையோ வெளியில இருந்து நடக்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே போட்டு ஒப்பிச்சிட்டு இருக்காரு. முந்தா கொஞ்ச நாள் பிக் பாஸ் வந்து சத்தம் போட்டே வந்து 2-3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயுமே மறுபடியும் வெளியில இருக்க விஷயத்த கொண்டு வந்து உள்ள வந்து பேசி விஷால் வந்து என் மேல எந்த தப்பு இல்லை, பணப்பெட்டி வச்சாலுமே நான் எடுக்க மாட்டேன் சரிங்களா, மக்கள் வந்து என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காங்க, அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் டிராவல் ஆகி வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்றாரு. என்ன நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து இந்த பாண்டியன் ஸ்டோர்ல வந்து பாண்டியன் ஸ்டோர் அதாவது பாக்கியலட்சுமி சீரியல்ல வந்து மக்கள் மனசுல வந்து இடம் பிடிச்சிட்டாராமா. அதனால வந்து மக்கள் வந்து இவர் வெளியேற்ற மனசு வரலையாமா. அதாவது அவங்க வீட்டுல அவரோட ஒரு பிள்ளையா அவரை வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா. விஜய் விஷால் வந்து கதை விட்டுட்டு இருக்காரு. ஸோ நீ பண்ற அந்த லவ் கண்டென்ட்டுக்கெல்லாம் மக்களை ஏன்டா போட்டு பாடாப்படுத்துறீங்க? அதுக்கப்புறம் சௌந்தர்யா ஜாக்லின் நேற்று ஃபைட்டு ப்ரோமோ நடந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து ரவீந்தர் தான். ஸோ ரவீந்தர் வந்து சுமிதா கிட்ட போய் இதை சொல்லியிருக்காரு, நான் சின்னதா ஒரு தீப்பொறி தான் கொளுத்தி போட்டேன், 2 பேரும் அடிச்சு விட்டு சாவுறாளுங்க அப்படின்னு. கேவலமா இருக்குது. ஏற்கனவே ஜாக்லினுக்கு தெரியும் நம்மளை வந்து இவங்க வந்து 8 பேர்த்தையும் வந்து மண்டையை குழப்பி சரியா நமக்குள்ள ஏதாவது சண்டையை மூட்டி விட்டு வெளியில தப்பா போர்ட்ரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிதான் இவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஜாக்லினுக்கு ஏற்கனவே தெரியும். அதை சௌந்தர்யாவை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். சௌந்தர்யாவும் வந்து பாத்தீங்கன்னா, அதான் நான் சொல்லலையா, ஒரு முட்டை பிரச்சனை. ஜாக்லின் வந்து நீ முட்டை போட்டு சாப்பிடுறியா, முட்டை கேட்டோடனே கொடுத்து தொலைஞ்சிட்டு போயிருக்க வேண்டியதானே. அது முதல்ல சாச்சனாவால தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சுட்டாமா. சாச்சனா போய் நான் சமைக்க போறேன்னு சொல்லியிருப்பாளாட்டு இருக்குது. அதுக்கு விசாலை கூப்பிட்டு சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டுருக்கா, எனக்காக நீங்க பேசுங்க அப்படின்னு, நான் சமைக்க போறேன் அப்படின்னு. உனக்கு என்னம்மா சமையலை பத்தி தெரியும்? சமைக்க தெரியும் சொல்லிக்கிட்டு சண்டையை போட்டுவிட்டு ஜாக்லின் அதுக்கு மாட்டேன்னு சொல்லி அங்க இருந்து வெடிச்ச சண்டை தான் கேஸ் இந்த முட்டை பிரச்சனை, ஜாக்லின் சௌந்தர்யா சண்டை. ஸோ என்ன, எனக்கு வந்து காலையில சண்டை போட்டாங்க, நைட்டு வந்து அப்படியே சமாதானம் ஆகிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான் கேஸ் இவங்க சண்டை எல்லாமே. சரியா, இனி வெளியில போய் இவங்க ஒத்துமையா இருப்பாங்களா, பாத்துக்குவாங்களா, மீட் பண்ணுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இவங்க காலையில ஒரு சண்டை போட்டாங்கன்னா நைட்டே வந்து சமாதானம் ஆயிடுற மாதிரி தான் பேசுறாங்க. சரியா, அதனால இவங்க சண்டையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாமரை இலை போல தண்ணி மாதிரி ஒட்டும் ஒட்டாம இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற என்ன நடந்துச்சு, இனி விஜேஎஸ் வந்து என்ன செய்ய போறாருன்னு தெரியல, யார் எலிமினேஷன் ஆக போறான்னு தெரியல. அதுக்குள்ளேயுமே வந்து பாத்தீங்கன்னா அருண் எவிக்டட் அப்படிங்கிறாங்க, சில பேர் பவித்ரா எவிக்டட் அப்படிங்கிறாங்க. எது உண்மை அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ப்ரோமோ இன்னும் வெளியாகல, விஜேஎஸ் வந்து என்ன செய்ய போறாருன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, பை கைஸ். நீ ப்ரோமோ வந்தா நம்ம அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகேவா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நேற்று ஒரு விஷயம் நடந்தது, இந்த அஜித் பத்தி ஏதோ பேசி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இது வந்து ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சி, அவ்வளவுதான் கைஸ், அப்படி நினைச்சிட்டு போயிட்டே இருங்க. சரியா?